வணக்கம் வணக்கம். நோர்வேலிருந்து ராசி டெக்ஸ்டைலால் ஒவ்வொரு நாளும் 2 டிப்ஸ் ஒரு டிப்ஸ் தரப்படும். ஒன்று வந்து ஃபேஸ் சம்மந்தப்பட்டது, மற்றது ஹெல்த் சம்மந்தப்பட்டது. இன்றைக்கு எனக்கு ஒருத்தவங்க கேட்டிருக்கிறாங்க. நல்ல நேரம் அவங்க நான் வீடியோ போடும் போது கேட்டது, கண்ணை சுற்றி கருவளையத்துக்கு என்ன செய்யலாம்னு. எல்லாரும் சொல்கிற மாதிரி வல்லமையாக நிறைய கதைச்சி அப்படியெல்லாம் நான் ஒன்றும் சொல்ல வரையில். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக 2-3 விஷயம் சொல்கிறேன். வடிவாக காது கொடுத்து கேட்டுக்கொள்ளுங்க. முதல் விஷயம், நீங்கள் நைட் வேலை செய்கிறது. நைட் வேலை செய்தால் இப்போ 12 மணி வரையும் நீங்கள் வேலை செய்தால் கூட வீட்டை நீங்கள் எல்லாம் செஞ்சுட்டு படுக்க இப்படியும் 1:30 டக்குன்னு சாப்பிட்டு ஏதோ ஒன்று செஞ்சுட்டு படுக்கிறதுக்கு 1:30 ஆயிரும். அப்போ நைட் வேலை செய்கிறவங்களுக்கு கூட கண் கருவளையம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது நீங்கள் நிறைய கவலைப்படாதீங்க. யாருமே கவலைப்படாதீங்க. கவலைப்பட்டா போல கடவுள் அருள் கொடுக்க போகிறது கிடையாது. இப்படி எல்லாம் முடிஞ்சிடும் என்று சொல்லி கவலைப்படுறத முதல் நிப்பாட்டுங்க. நீங்கள் கவலைப்படுறது நிப்பாட்டினால் உங்களோட ஹெல்த் நார்மலாக இயங்கைக்குள்ள ஆட்டோமேட்டிக்காக உங்களோட ஃபேஸ், உங்களோட ஹெல்த் நல்லா இருக்கும். மூன்றாவது விஷயம் முக்கியமான ஒரு விஷயம், சாப்பாடு. நல்லா சாப்பிடுங்க. இப்போ பழங்கள் சாப்பிடுங்க, அது சாப்பிடுங்க, இது சாப்பிடுங்க. உங்களுக்கு என்ன பிடிக்குதோ அதை சாப்பிடுங்க. சரியா? இப்போ நான் டிப்ஸ் சொல்ல போகிறேன். இந்த கருவளையத்தை சுற்றி ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா எல்லாம் சொன்னால் நீங்கள் கன்ஃபியூஸ் ஆகிடுவீங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன். ஒரு அம்மா போகிறாங்க. ஒரு விஷயம் சொல்கிறேன், வடிவாக கேட்டுக்கொள்ளுங்க. உருளைக்கிழங்கு பாவிக்காத இதே கிடையாது. சாப்பாட்டுக்கு பாவிக்கிறோம், முகத்துக்கு பாவிக்கிறோம், ஃபேஸ் வாஷுக்கு அதை பாவிக்கிறோம். அப்படி நிறைய விஷயங்கள் செய்கிறோம். உருளைக்கிழங்கு ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்க. ஜூஸ் எப்படி எடுக்கிறேன்னு திருப்பி என்னட்ட கேள்வி கேட்கக்கூடாது. ஜூஸை நல்லா ஸ்க்ரப் பண்ணி அதை புளிஞ்சி கொஞ்சம் ஜூஸ் எடுத்துக்கொள்ளுங்க. பாதாம் ரேமாத்தூசன், மெனி, கூப் எல்லாத்துலேயுமே 99 நெத்தினி குரோனர் 1 கிலோன்னு நினைக்கிறேன். பாதாம், நல்ல பாதாம் விற்கிறாங்க. அதை வேண்டி எல்லாத்தையும் பவுடர் அடிக்காமல் ஒரு கொஞ்சம் எடுத்து பவுடராக அடிச்சுக்கொள்ளுங்க. உருளைக்கிழங்கு ஜூஸ், பாதாம் ஒரு கொஞ்சம் வேண்டி பவுடரை அடிச்சுக்கொள்ளுங்க. பவுடர் அடிச்சுட்டு நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, அலோவேரா நான் இந்த கடையில் இருக்கிறபடியா ஸ்ட்ரோமன் யலோவில் இருக்குது அலோவேரா. தாய் புட்டிக் எல்லாத்துலேயும் அலோவேரா இருக்குது. வெயிட் அபிராமியில் அலோவேரா இருக்குது. வேண்டுங்க. அலோவேரா பழுதா போகாது. இப்படி ஒரு பெரிய இது ஒன்று வரும். அதை சின்னதாக கட் பண்ணுங்க. சின்னதாக கட் பண்ணிவிட்டு தோலை 2 பக்கமும் சீவிட்டு நல்ல பேஸ்ட் ஆக்குங்க. பேஸ்ட் ஆக்கிட்டு மூண்டையும் நல்லா குழச்சி போட்டு நீங்கள் அதை ஃபேஸ் ஃபுல்லாக கூட பாவிக்கலாம். உங்களோட விருப்பம். நீங்கள் எப்படி செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அப்படி செய்யுங்க. கண்ணுக்கு இப்படி பூசுங்க, 2 பக்கமும் பூசுங்க. ஆனால் ஃபேஸ் ஃபுல்லாக அது பூசலாம். அது பாதிப்பே கிடையாது. நீங்கள் ஃபேஸ் ஃபுல்லாக பூசுங்க. மற்றது நான் சொல்கிறது நீங்கள் 2 தரம் பூசிட்டு கண்ணை கொண்டே கண்ணாடியில் நல்லா உருட்டி பார்த்துட்டு சரி வருதே இல்லை, ரசீனா சும்மா சொல்லியிருக்கிறா அப்படின்னு சொல்ல வேணாம். அது ஹெல்த்தி, அதாவது கெமிக்கல் கலக்காத பேஸ்ட் தான் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க. உருளைக்கிழங்கு ஜூஸ், அலோவேரா, பாதாம் பவுடர் இவ்வளவு இயற்கையான இது. நீங்கள் அது 24 hours கூட வீட்டில் இருந்தால் பூசலாம். ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்கள் அதை அங்கே தான் பூசணும் முடியல, கழுத்துக்கு கூட பூசலாம். கழுத்தில் பூசினா கூட கருவளையம் இருக்காது. ஸோ நான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக உங்களுக்கு சொல்லி தந்துருக்கிறேன். நைட் வேலை அது ஒன்றுமே செய்யலாது. நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள். இலங்கையில் எனக்கு தெரியாது. வெளிநாட்டில் நாங்கள் இருக்கிறோம். கண்டிப்பாக நாங்கள் நைட் வேலை செஞ்சே ஆகணும். செய்தால் தான் எங்களுடைய அன்றாட பில்லுகளை கட்டணும். ஸோ அதுக்காக நாங்கள் ஒன்றும் செய்யலாது. நிறைய பஸ் ஆக்களுக்கும் கூட கண்ணெல்லாம் உள்ளுக்கு போயிருக்கும். பார்த்தா ஒரு சென்டிமீட்டருக்கு உள்ளுக்கு போயிருக்கும். அப்போ அவங்களுக்கு கூட ஒன்றும் செய்யலாது. ஏண்டா ஓடுனா தான் உழைப்பு, வேறு ஒன்றும் செய்யலாது. ஸோ நீங்கள் எவ்வளோத்துக்கு தவிர்த்து கொள்ள முடியுமோ அவ்வளோத்துக்கு தவிர்த்து கொள்ளுங்க. எதை உங்களோட பியூட்டி முக்கியம், வேலை முக்கியம், காசு முக்கியம். ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்க. நான் கொஞ்சமாக கதைக்கிறேன்ட்டு நிறைய கதைச்சிட்டேன். ஓகே. கண் கருப்பு வளையம் உள்ளவர்கள் பாதாம், உருளைக்கிழங்கு ஜூஸ், அலோவேரா இது 3ஐயும் பேஸ்ட் ஆக்கி போட்டு பூசுங்க.
ஒரு மாதம் தொடர்ச்சி நான் சொல்கிறதெல்லாம் ஒரு மாதம்தான். ஏனெண்டா நீங்கள் ஒரு கிழமையில் 10 நாளில் 15 நாளில் சரி வரலன்னு சொல்லாமல் பாசிட்டிவாக நினைங்க. எனக்கு கொஞ்சம் மாறி இருக்கு போல இருக்கே, அப்படி பாசிட்டிவாக நினச்சி கொண்டு வர அது தன்னால் இல்லாமல் போகும். முக்கியமான விஷயம், டாக்டர்கிட்ட போய் தான் நீங்கள் விட்டமின் குடிக்கணுமெண்டு இல்லை. உங்களுக்கு இங்கே வெளிநாடுகளில் இருக்கிறவர்களுக்கு விட்டமின் காணாது. நீங்கள் வந்து விட்டமின் டி கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். டாக்டர்கிட்ட போய் ரத்தம் கொடுத்து ரத்தத்தை செக் பண்ணி அவருக்கு 300 குரோனரை கொடுத்துட்டு நீங்கள் செக் பண்ணி விட்டமின் டி காணாது டாக்டர் சொல்லிட்டார் அப்படின்னு சொல்ல வேணாம். நார்மலான இருக்கிற ஆக்கள் எல்லாருமே விட்டமின் டி பாவிங்க. எல்லாரும் விட்டமின் டி பாவிங்க. ஆண்களும் பாவிங்க. ஆண்கள் வந்து என்ன சாப்பிட்டாலும் விட்டமின் தேவை, விட்டமின் டி கண்டிப்பாக தேவை. ஸோ விட்டமின் டி பாவிங்க. இந்த பேஸ்ட்டை நீங்கள் வந்து ஆண் பெண் இருபாலரும் பூசலாம். பூசி போட்டு ஒரு மாதத்தால் எனக்கு எப்படி இருக்குன்றதை நீங்கள் சொல்லணும். ஒரு கிழமையில் ஒரு மாதம் தொடர்ச்சியாக பூசுங்க. ஃப்ரிட்ஜில் வைக்கலாம், ஒரு 2-3 நாள் வைக்கலாம். திருப்பி புதுசாக செஞ்சு போடுங்க. நன்றி, வணக்கம். நௌரிலிருந்து ராசி.